ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய காணொலியில் நம்ம பார்க்குறது நம்ம ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்கிறோம். அதோட கண்டென்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அக்டோபர் 25 நம்ம துவங்க இருக்குது. இது 1 மந்த் கோர்ஸ். இதை 1 மந்த் ப்ளஸ் 1 மந்த்தாக இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். 2 மந்த்ஸ் கோர்ஸ் தான் இப்போ இந்த டைம் சலுகையை நம்ம கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க கற்றலுக்கானது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றாத நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இதில் கண்டிப்பாக இருக்காது. பை செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது. வரைபடம் அறவே இருக்காது. ஓகே, என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் அப்படின்ட்டு. இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே அதனுடைய பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு கால்குலேஷன்ஸை பார்க்கணும். இப்போ ஒவ்வொருத்தரை எதிர்க்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த எதிர்க்கிறவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். அப்போது இதை பேஸ்டு என்னென்னா இந்த க்ளோசிங் பேஸ்டு கால்குலேஷன்ஸ், இந்த ஹை லோ பேஸ்டு கால்குலேஷன்ஸ் நம்ம அது சொல்லி தருவோம். அப்போது மீட்டிங் பாயிண்ட் இவங்க 2 பேர் மீட் பண்ணும்போது, அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,350 அப்படின்னா இந்த இடத்துல காலோட விலை 67, புட்டோட விலை 74 அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு 7 பாயிண்ட் வித்தியாசம் அப்படின்னா இப்போ 25,343 இருக்குது. இப்போ இது 25,350 இருக்கும்போதே இது 0 பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போது இதோட கால் ஈக்குவல் டு புட். அதனால தான் நம்ம இது ஆவரேஜ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் ஆவரேஜ் பண்ணி நம்ம ஒரு 70 ரூபாய் அப்படிங்கிற காமன் ஐட்டமை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் இந்த பக்கம் 50 இந்த பக்கம் 50 அப்படின்னு போட்டால் 25,300 காலும் 25,400 புட்டும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் ஈக்குவல் டு புட் சமமாக இருக்கணும். இப்போ இது 7 ரூபா வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தா இது 8 ரூபாய் வித்தியாசம் இருக்கா. அப்போது 300 காலை விட 400 புட் பார்த்தீங்கன்னா 8 ரூபா ஜாஸ்தியாக இருக்கணும். யாரோட 300 காலோட விலையை விட 400 புட்டோட விலை 8 ரூபா ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நம்ம ஆப்ஷன் செயினில் போய் எல்டிபி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பேசிஸ் இருக்கும். ஏன்னா எல்டிபி தானே நமக்கு பார்த்தோம். பாருங்கள், 300 94 ரூபா, இவங்க பார்த்தீங்கன்னா 400 புட் 101 ரூபா. நம்ம 8 ரூபா பார்த்தோம், நியர்பை 8 ரூபா இருக்கிறாங்க. இப்போ இதுவே பேஸ்டு பார்த்திங்கன்னா 250 காலுக்கும் 450 புட்டுக்கும் பார்த்தாலும் அதே 8 ரூபா வித்தியாசம் இருக்கணும். இதுதான் இதோட கான்செப்ட்ஸாகவே நம்ம போகும். ஏன்னா நமக்கு இதில் டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னாலே டைம் வேல்யூ மிஸ் மேட்ச். அப்போ இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இது பார்ப்போம். இப்போவும் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி தான் இப்போவும் இருக்குது. ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் ஏடிஎம் அனாலிசிஸ், அந்த ஏடிஎம் அனாலிசிஸ் தான் நம்ம பேஸ்டு நமக்கு ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம 25,350 கால் புட்டை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் சேம் ஸ்ட்ரைக்கில் கால் புட்டுக்குண்டான டிஃப்ரென்ஸ் எங்கே குறைவாக இருக்கோ அதை தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்குவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 25,285 அப்படிங்கிறனால நியர்பை 25,300 கால் புட்டை ஸ்பாட் பேசிஸில் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இது நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது முழுக்க ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வர்த்தமாகுது. நம்ம அக்டோபர் 14 அப்படிங்கிற கான்ட்ராக்ட்டு ஃபியூச்சர் இல்லாதனால இது சிந்தட்டிக் ஃபியூச்சராக தான் நம்ம கன்சிடர் பண்ணி அப்போது அது சேம் ஸ்ட்ரைக்கோட கால்புட்டோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். அப்போ அதனால தான் நம்ம இப்படி தேர்ந்தெடுக்கிறோம். ஆப்ஷன் செயினில் பேஸ்டு பார்க்கும்போது ரேஞ்ச் இப்போ என்னென்னா, இப்போ மார்க்கெட் 25,200 25,300 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதற்கு இடைப்பட்ட இடம் 100 ரூபா. இப்போது எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறத 99% ப்ராபபிலிட்டி. அதனால் நமக்கு ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் இந்த 25,200 to 300 இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் 25,300 to 400 எடுத்துக்கிறேன். 25,300 to 400 அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கணும்னா 100 ரூபா தான் இருக்கணும். ஆனால் இந்த 300 கால் பாருங்கள் 94 ரூபா இருக்காங்க. 400 புட் பார்த்தீங்கன்னா 101 ரூபா இருக்கிறாங்க. 195 ரூபா எவ்வளோ இருக்கணும்? 100 ரூபா இருக்கணும். அந்த 100 ரூபாய் கழிச்சிட்டோன்னா 95 ரூபா. இதுதான் டைம் வேல்யூ. இந்த 95 ரூபாயை எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 பண்ணணும். இப்போ அந்த 95 ரூபாயை தான் இவங்க ஓடிஎம் ஆப்ஷனுக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க. 42
51 93. ஸோ இது 52 எடுத்துக்கலாம், இதோக்கு வந்துட்டு 43 எடுத்துக்கலாம், 95 நமக்கு வந்துடும். அப்போ இந்த டைம் வேல்யூவை 0 பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ இதற்குள்ளே இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை அவங்க 0 பண்ணணும். அது ஒரு கான்செப்ட். அடுத்து மீட்டிங் பாயிண்ட். அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் செயின்லேயே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 25,350 அப்படின்னா இந்த 300 கால் 400 புட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே விலையாக இருக்கணும். எப்போனா மார்க்கெட் 350 இருக்கும்போது. ஸ்பாட்டு கிடையாது, ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஃபியூச்சர்னா மந்த்லி ஃபியூச்சர் படிக்கிறது. அக்டோபர் 14 நீங்கள் அக்டோபர் 14 கான்ட்ராக்ட் நீங்கள் பார்க்கணும். இது பேஸ்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பேஸ் பண்ணி மீட்டிங் பாயிண்ட்னா ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தான். அப்போ அந்த காமன் ஏடிஎம்மாக எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தகவல் என்ன, 350. அப்போ 25,350 கால் புட்டு வந்து நமக்கு 67 to 74 அப்படின்னா 70 ரூபா நம்ம காமன் ஏடிஎம் எடுத்ததுனால எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இதை பகிர்ந்து கொடுக்க போகிறோம். அதனால தான் இதுக்கு பேர் காமன் ஏடிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா 25,300 கண்டிப்பாக 25,300 நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்ததுமே இதோட கால் ஈக்குவல் டு புட் வந்துட்டு சம விலை ஆகணும். அந்த சம விலையை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மதிப்பீடு வேணும். அந்த மதிப்பீடு தான் காமன் ஏடிஎம் அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போது இவங்களோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா காலோட க்ளோஸ் 97, புட்டோட க்ளோஸ் 54. இவங்க 2 பேரும் 70 ரூபாயில் சந்திக்கணும். அப்போ இது 97லேருந்து 70 ரூபா வர்றதுக்கு 27 ரூபாய் கரையணும். இவங்க 54லேருந்து 70 வரணும்னா 16 ரூபாய் ஏறணும். இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஆனால் இவங்க 70 ரூபாய்க்கு கீழே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டோட ஏற்றம் கம்மியாகவும் காலோடைய இறக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இது என்னென்னா டிகே மோடில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதை 70க்கு மேலே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ புட்டோட விலை அதிகமாக ஏறி இருக்கும், காலோட விலை கம்மியாக தான் இறங்கியிருக்கும். அப்போ இவங்களோட இறக்கத்திற்கு இவங்க அதிகமாக ஏறுறாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மார்க்கெட் மூமெண்டம் ஏற்படும். இதை தான் காமா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த காமா எஃபெக்ட் வரும்போது மார்க்கெட்டோட மூமெண்டம். அப்போ இந்த காமா எஃபெக்ட்ஸை நம்ம இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது காமன் ஏரியா அனாலிசிஸ். காமன் ஏரியா அனாலிசிஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சரோட லோ, வீக்லி ஃபியூச்சரோட ஹை, இதற்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ரைக்குக்கும் காமன் ஏரியா இருக்கும். ஆனால் இதற்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கும் இதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக்குக்கும் காமன் ஏரியா வராது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேறு வேறு மாதிரி பேர் வச்சு உங்களை ஈர்க்க பார்க்கலாம். ஆனால் கான்செப்ட் வந்துட்டு இதுதான். 25,150 கால் புட்டு எடுக்கிறோம். புட்டோட விலைக்கு ஹைக்கு மேலே காலோட லோ இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் மீட்டிங் ஏரியா, இதுக்கு காமன் ஏரியா வராது. அடுத்து 25,200 இது பாருங்கள், புட்டோட ஹை 86, காலோட லோ 80. அப்போ இந்த 80 to 86 அப்படிங்கிறது காமன் ஏரியா. அப்போது இந்த 80ங்கிற விலையும் சரி 86ங்கிற விலையும் சரி கால் புட் ரெண்டுமே பார்த்த விலை அப்படிங்கிறதுனால தான் இதை காமன் ஏரியான்னு கொடுக்குறோம். இதை 79 அப்படிங்கிற விலையை யார் மட்டும் பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம், கால் பார்த்துருக்காது. இதுவே 87 அப்படிங்கிற விலையை யார் மட்டும் பார்த்துருப்பாங்கன்னு கேட்டால் கால் மட்டும்தான் பார்த்துருக்கோம், புட் பார்த்துருக்காது. ஸோ இருவரும் பகிர்ந்து கொண்ட விலை தான் 80 to 86, அதுதான் காமன் ஏரியா. இதுவே பாருங்கள் 250க்கு 25,250க்கு இதுக்கு காமன் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 52லிருந்து 120 அப்படிங்கிற விலை. இந்த 52 to 120க்குள்ளே எல்லா விலையுமே காலும் பார்த்துருக்கோம், புட்டும் பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு 51 ரூபாய் அப்படிங்கிற விலையை யார் மட்டும் பார்த்துருப்பாங்கன்னா புட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். எந்த புட்னா 25,250 புட். இதே 121 ரூபாய் அப்படிங்கிற விலையை 25,250 கால் மட்டும்தான் பார்த்துருக்கோம், புட் பார்த்துருக்காது. அப்போ இந்த இதற்கு இடைப்பட்ட நம்பர் தான் வந்துட்டு காமன் ஏரியா. ஸோ இதையும் வந்து அனலைஸ் பண்ணணும். அடுத்து 25,300 350. இப்போ 350 பார்த்தீங்க அப்படின்னா காலோட விலை 99, புட்டோட விலை 61. அப்போ இந்த 61 to 99 இருவரும் பகிர்ந்து கொண்ட விலை. இதே 100 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். 60ன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து கால் ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 61 to 99. அப்போ இந்த காமன் ஏரியா பேஸ்டு பார்க்கும்போது மார்க்கெட்டோட அர்த்தம் என்னென்னா 25,350க்கு மேலே இவங்க 61 to 99 போனதுனால இது வந்து ஒரு 38 ரூபா 40 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ 25,390ம் 25,310
இது வந்து இருவரும் பகிர்ந்து கொண்ட விலையாக இருக்கும். அப்போ இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள், அப்போ இதுக்கு அவுட்டரில் யார் இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மொமெண்டமை கேட்சப் பண்ண முடியும். இது காமன் ஏரியா அனாலிசிஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் கிரீக்ஸ் வேல்யூ எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இதில் பாசிட்டிவ் மீட்டிங் பாயிண்ட், நெகட்டிவ் மீட்டிங் பாயிண்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த சப்ஜெக்டில் மொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே மேக்ஸ் பேஸ்டு கணக்கீடாக இருக்கும். அதனால் வந்துட்டு இதை கற்றுக்கொண்டு நிதானமாக அப்சர்வ் செய்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இது உதவும். முடிந்தளவு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரேடிங் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ரிசர்ச்சுக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும். நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. உடனே இதை கற்றுக்கிட்டால் உடனே ப்ராஃபிட் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அவங்களால கண்டிப்பாக முடியாது. இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ப்ராஃபிட் மட்டுமே எடுப்பதற்காக கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே வரும், ப்ராபபிலிட்டி தான். அதனால் இது வந்து நம்ம தவறான வர்த்தகத்தை முதல் நம்ம இனிஷியேட் பண்ணாமல் இருக்கணும். அந்த தவறான வர்த்தகத்தை முதல் தவிர்த்திடலாம். லாபங்கிறது அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் ஈஸியாக கிடச்சிடும். அதனால் வந்துட்டு சரியான வர்த்தகம் தவறான வர்த்தகம் பிரித்து பார்க்குறக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு இணைய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.